என்னடா எம்பாப்பேன்னு சொல்லிட்டு இருந்தேன். எப்படியாச்சும் அவன் தூக்கிட்டு போவான் ஃபைனல்ஸ்க்கு. கடைசியில சான்சோ தான் ஃபன் பண்றான் போலயே. வேற லெவல். தெளிவா உள்ள போய் பேசுவோம். ஆனா எம்பாப்பே பெரிய ஃப்ராட்ரா. வெல்கம் டு ஃபுட்பால் பேச்சு. ஃபர்ஸ்ட் லேக் ஆஃப் தி செமி ஃபைனல்ஸ் நடந்து முடிஞ்சிச்சு. ரொம்ப பயங்கரமான கேமா இல்லைனாலும் ஓரளவுக்கு பயங்கரம் தான் சொல்லலாம். ஃபர்ஸ்ட் லெக்கே வந்து சூடு பிடிச்சிச்சு. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து எடுத்த உடனே இந்த பெரிய மேட்ச் பார்த்துருவோமா, பாயன் வர்சஸ் ரியல் மேட்ரிட். ஸோ இந்த கேம்ல வந்துட்டு நம்ம ஃபர்ஸ்ட் லைன் அப்ஸ் வந்து நம்ம கொஞ்சம் டிஸ்கஸ் பண்ணோம். ஆனால் அந்த மாதிரி சம்மந்தமே இல்லாமல் வந்து டிஃபென்ஸ் ஃபுல்லாவே மாறிடுச்சு. திடீர்னு பார்த்தா நாச்சோ சென்டர் பேக்கு, வாஸ்கஸ் ரைட் பேக், அப்புறம் வாஸ்கஸ் இதுக்கு வந்து ஆடுனா நமக்கு தெரியல. கார்வஹால் சஸ்பெண்டட். வாஸ்கஸும் ஆடுவான் ரெகுலரா, பட் நம்மளுக்கு எக்ஸ்பெக்ட் பண்ணல. அண்ட் லெஃப்ட் பேக் வந்துட்டு நம்ம காமவிங்கா தான் எக்ஸ்பெக்ட் பண்ணோம். அதுவும் ஆடல, மெண்டி ஆட்டாரு. சோ அப்புறம் நீ சொன்ன மாதிரியே கரெக்டா க்ரூஸ் அண்ட் ஷுவமேனி வந்து மிட்ஃபீல்டு. அப்புறமா வந்து ஃப்ரண்ட் த்ரீ சேம் தான், அதுல ஒரு சேஞ்சும் இல்ல. சோ அண்ட் இது பாயன்ல வந்துட்டு அது ஒரு ஃபன் ஆயிடுச்சு. நம்ம டேவிஸா குரேராவா லெஃப்ட் பேக்னு பேசிட்டு ரெண்டுமே கிடையாது. நம்பர் 40 சொன்னேன், மஸ்ராவி அவர் தான் ஸ்டார்ட் பண்ணாரு கடைசியில. பட் அபார்ட் ஃப்ரம் தட் pretty much same. அதுல ஆர்சனல் ஃபேன்ஸ் எல்லாம் கலாய்ச்சாங்க, பயன் have again started two left backs to contain சாக்கா அப்படின்னு. அது அவங்க சொன்னானுங்க. பட் ஆக்சுவலா பாத்தீங்கன்னா இந்த மஸ்ராவி நல்லா ஆடுற பிளேயர் தான், ஒரு குறைச்சலும் கிடையாது. பட் கேம் வந்துட்டு என்னடா அது ரொம்ப ஸ்லோவா போயிது தான் நினைச்சிட்டு இருந்தேன். எப்படி ஆரம்பிச்சது கேம்? இல்ல அதான் பயன் வந்து கிட்டத்தட்ட எல்லாருமே பயன் யாருன்னு அண்ணியா சமையானா உண்மையா அந்த கேம் அனலைஸ் பார்த்தீங்கன்னா பயன் ரொம்ப மெதுவா தான் ஸ்டார்ட் பண்ணாங்க. பாஸ்ல டக்கு டக்குன்னு போட முடியல. அவங்க வந்து ஒரு பில்டப்பே ரொம்ப ஸ்லோவா இருந்துச்சு. எனக்கு என்ன ஆச்சரியன்னா, டேய் நீங்க ஹோம்ல ஆடுறீங்கடா, அது தெரிஞ்சுக்கிட்டாச்சு ஆடுங்கடா ஃபர்ஸ்ட் ஒரு 10-20 நிமிஷம். ஏன்னா அந்த அட்மாஸ்பியர் பயங்கரமா இருக்கும். அந்த அட்மாஸ்பியர் அதை ரியல் மேட்ரிட் பிரஷர் போடணும், இதை யூஸ் பண்ணி ஆடுங்கடா அப்படின்னா, இவனுங்க என்னமோ நாங்க என்னமோ ஜாலியா பிக்னிக் வந்திருக்கிற மாதிரி விளையாண்டு இருக்கோம் அப்படின்னு ஆடிட்டு இருந்தாங்க ஃபர்ஸ்ட் ஒரு 20 நிமிஷத்துக்கு. அப்புறம் சம்பந்தமே இல்ல. அதாவது பயன்ட்ட தான் பால் இருக்கு, எல்லாமே பயன் தான் பண்ணிருக்காங்க. ரியல் மேட்ரிட் சும்மா உட்காந்துக்கிட்டு, தம்பி எங்களை தாண்டி நீயும் போக மாட்டேங்கிற, எங்களையும் போகவும் விட மாட்டேங்கிற, உனக்கு என்னதாயா பிளான் அப்படின்னு சொல்லிட்டு சும்மா மேட்ரிட் உட்காந்துட்டு இருந்தாங்க. அவுட் ஆஃப் நோவேர் சொல்லுப்பா, அவுட் ஆஃப் நோவேர். அப்புறம் ஐயோ அதெல்லாம் ஒரு லெஜெண்டரி மோமெண்ட் ஆக்சுவலா. அது வந்துட்டு அந்த அளவுக்கு ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் தில்லு இருக்கிறவங்க வந்துட்டு பார், கரெக்டா க்ரூஸ் இந்த மாதிரி நீ மேட்ச் நடுவுலயே வந்துட்டு இந்த ஓடு அப்படின்னு கை காமிக்கிறான், சொல்லி கொடுத்தான்டா. எப்படிடா டைரக்ஷன் காமிக்கிறான், இப்படி ஓடுன்ட்டு. வினிஷியஸும் ரைட் பாஸ் நான் போற பாஸ் அப்படின்னு சொல்லிட்டு அவனும் ஓட ஆரம்பிச்சான். நான் ஒரு 4 பேரை தாண்டி ஒரு அருமையான இங்கிலீஷ் சொல்லுவாங்க பால்ஸ் நான் வந்து இந்த யூசிஎல்ல பார்த்ததுலயே சரி. அதையும் கரெக்டா ஓடி போய் வினிஷியஸ் ஃபினிஷ் பண்ணிட்டாரு. நம்ம நிறைய வாட்டி கேட்டிருக்கோம்ல, எதுக்குடா எரிக் டயரா போடுறான், எதுக்குடா எரிக் டயரா போடுறான்னு. இதுக்குதான் இந்த அது தேவையே இல்ல. இந்த இடத்துல வந்து நான் அந்த டெக்லன் ரைஸ் வந்து ஃபர்ஸ்ட் கோல் பண்ணான், செகண்ட் கோல் அந்த கிங்ஸ்லி கோமன் கோல், அது வந்திருக்கு தேவையே இல்ல டெக்லன் ரைஸ் அந்த இடத்துல. அது வந்து ஒரு நேச்சுரல் இன்ஸ்டிங்க்ட் ஆஃப் ஃபுட்பாலருக்கு தெரியலையே. இவங்க வந்துட்டானா அது ஏன் வந்து கொஞ்சம் ரிடண்டன்ட் ஆயிடுச்சுன்னா, 2 டிஃபெண்டர்ஸையும் ஒரே ஸ்ட்ரெயிட் லைன்ல இருந்தாங்க. சோ வந்து உனக்கு ரொம்ப ஈஸியா போயிடுச்சு இந்த க்ரூஸ் அந்த பால் போடுறதுக்கும். அதாவது கிம்மிஞ்சை விட்டுவிட்டு கோல் போனதுக்கு அப்புறம் கிம்மிச் திட்டிட்டு இருக்காண்டா, கொய்யால என்கிட்ட பேசுறா நீ அப்படின்னு கிம்மிச் சென்டர்ல போகுது, பேரே சென்டர் பேக். அப்புறம் கிம்மிச் செஞ்சு விட்டா. அப்புறம் 1-0 டவுன்ல போனாங்க. நான் வந்து ஐயோ போச்சு, இவனுக்கு ஒண்ணுமே பண்ணல ஃபர்ஸ்ட் ஹாஃப்லயே, இவனுக்கு செகண்ட் ஹாஃப் ஏற்கனவே டவுன்ல வேற போயிருக்கானுங்க, இவனுக்கு ஒண்ணுமே பண்ண மாட்டானுங்க நினைச்சுக்கிட்டு இருந்தேன். ஆனா பயங்கரமா வந்து ஆனாங்கடா ஃபர்ஸ்ட் 20 நிமிஷத்துக்கு பயனு. ஆமா அதுதான் நான் சொல்லலான்னு இருந்தேன். ஆனா ஃபர்ஸ்ட் அந்த 20 நிமிஷத்துக்கு அப்புறம் ஆனா ஃபர்ஸ்ட் ஹாஃப்லயே ஜெனரலா ஒண்ணுமே பெருசா இல்லாத மாதிரி தான் தோணுச்சு எனக்கு. ரொம்ப ஸ்லோவா போயிட்டு இருந்தது. இன்னும் நாங்க ஒரு கோல் போட்டோம் அவ்வளவுதான், அவங்க வந்து சில் பண்ணுவானுங்களான்னு நினைச்சிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் தான் செகண்ட் ஹாஃப் ஆரம்பிச்சது. அப்ப என்ன நடந்தது, அப்பதான் கேமே தூக்கலே சொல்லிப்பாட்டே, தூங்காதீங்கடா எந்திரிச்சு ஏதாச்சும் பண்ணி தொலைங்கடா அப்படின்னு தூக்கல் திட்டிருப்பான்னு நினைக்கிறேன். உள்ள போய் செகண்ட் ஹாஃப்ல இருந்து திரும்பி வந்த உடனே இதுல முக்கியமான விஷயம் வந்து டேனியல் ஸ்டரிட்ஜ் மேட்ச் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி லெராய் சானே will score a goal, ஹாரி கேன் will score a penalty அப்படின்னு போட்டிருந்தான். அப்படியே வந்து கேட்டு சொல்றா பிரீமியர் லீக் சாம்பியன்ஸ் யாருன்னு. அப்படி வேணா கேட்க வேணாம், நம்ம எப்படி 10K சப்ஸ்கிரைபர்ஸ் போனோம்னா கேட்போம், அது வேணா கேட்டு பார்க்கலாம் சொல்லிடுவோம். ஆமா, சோ கரெக்டா வந்து சானே will have a beautiful game, சானே will score 1 goal, ஹாரி கேன் will score 1 penalty மேட்சுக்கு முன்னாடி போட்டான்டா. எல்லாமே நடந்துச்சா. சானே செகண்ட் ஹாஃப்ல வச்சு செஞ்சாண்டா மெண்டிய. ஐயோ என்ன பெர்ஃபார்மன்ஸ்ல சொப்பா வச்சு செஞ்சுட்டு ஃபர்ஸ்ட் கோல். எனக்கு அது பார்க்கும்போது வந்து பிரைம் ராபின் தான் தோணுச்சு. ஏன்னா அதே
பாயனு ரைட் விங் நம்பர் 10 அதே மாதிரி ஆடுறான். ஆமா, அடிச்ச கோல் அதேதான் கட் பண்ணிட்டு சொருகலாம் நியர் போஸ்ட். என்ன கோல்! ஆமா, ஃபர்ஸ்ட் கோல் சின்ஸ் அக்டோபர். அப்படியா? ஆமா, ஃபர்ஸ்ட் கோல் ஃபார் சானே சின்ஸ் அக்டோபர். ஆமா, சோ பயங்கர, அதாவது எதிர்பார்க்கவே இல்ல. கீப்பர் லூனின் வந்து சூப்பர் கீப்பர், செம்மையா பண்ணிருக்கான் இந்த வருஷம். அப்படி கட் பண்றவங்க யூசுவலா ஃபார் போஸ்ட்ல கர்வ் பண்ணி வின் பண்ணிடுவாங்க. இவனுக்கு என்ன ஃபோர்ஸ்ல அடிச்சான். சான்ஸ், அதாவது அவங்க ரியல் மேட்ரே மிரண்டாங்க. டேய் எப்பறா கோல் போச்சிங்க அப்படிங்கிற மாதிரி அப்படியே ஷாக் ஆகி நின்னாங்க. யூசுவலா இந்த டைம்ல வந்து ரியல் மேட்ரிட் அவங்களுடைய எப்பவுமே டீம் வந்து இந்த மாதிரி கன்சீட் பண்ண உடனே அவங்க ஃபுல் ஃபோர்ஸ்ல வருவாங்க. நம்ம இன்னொன்னு போட்டுறணும்டா அப்படின்னு சொல்லிட்டு அதையும் யூஸ் பண்ணி இவனுக்கு வந்து கேப் கிடைக்கும் பின்னாடின்னு சொல்லிட்டு மூசியாலாவை ரிலீஸ் பண்ணி விட்டு பெனல்டி வாங்கிட்டானுங்க. ஆமா, மூசியாலா வந்து நான் சொல்லிட்டே தான் இருக்கேன், அவன் சரியான ட்ரிப்ளர். அவன் ஒன் ஆஃப் தி பெஸ்ட் ட்ரிப்ளர் நான் இப்ப பார்த்ததுல. அவர் அதே மாதிரிதான் அங்க டி பாக்ஸ்ல போய் பண்ணாரு. தேவையெல்லாம் கால் அவுட் வாஸ்கஸ் தான் நினைக்கிறேன், லூக்கஸ் வாஸ்கஸ். அது நீ சொல்றது அந்த இடத்துல இருந்தீங்கன்னா என்னடா சுபாஷ் பண்ணுவ? டெக்னிக்கலா நீ தாண்டி ஒரு பிளேயர் போயிட்டாங்கன்னா நீ என்ன பண்ணுவ? யூசுவலாவே வந்துட்டு டி பாக்ஸ்ல வந்து பிளேயர் ரொம்ப காஷியஸா இருப்பாங்க டிஃபெண்டர்ஸ். ஏன்னா நீ வந்து ரொம்ப சிம்பிள் டேக்கிள் அவுட் சைட் த பாக்ஸா இருந்தாலும் இன்சைட் த பாக்ஸ் பண்ண மாட்டாங்க. ஏன்னா வந்து ரிஸ்க், இதுக்கு ஒரு பெனால்டி கொடுக்கணும்னு. பட் இது வந்து இந்த குரூஷியல் மொமெண்ட்ல வந்து அது பண்ணணுமான்னு எனக்கு தெரியல. பட் அது எவ்வளவு லேசியா கால் நோத்தலாம் பத்தியா? எனக்கு அது தேவையே இல்ல அந்த இடத்துல. எனக்கு புரியல. VAR இருக்குது இல்லைன்னா கூட ரெஃப்ரி தப்பு பண்றான்னு சொல்லலாம், இல்ல பிரீமியர் லீக்னா கூட கேனத்தல மேட்ச் பண்ணுவாங்கன்னு கூட சொல்லலாம். இந்த கேம்ல ரெஃப்ரி சூப்பரா பண்ணான்டா. நம்ம ரெஃப்ரி யாரு? ட்ரொசார்ட் அண்ணனாச்சே, அவர் வந்து ரொம்ப கரெக்ட்டா இருப்பார்ல கேம்ல. அவரு சூப்பரா பண்ணான்டா ரெஃப்ரி, பயங்கரமா பண்ண அந்த கேம் ஃபுல்லாவே. அண்ட் சூப்பரா வந்து ஓகே பெனல்டி அப்படின்ட்டான். ஹாரி கேன் சான்ஸே இல்ல தெரியுமாடா. ஜூட் வந்து ஒரு ஃபன் பண்ணாங்க போயிட்டு சொன்னா. அவர் போஸ்ட் மேட்ச்ல கேட்டாங்க என்ன சொன்னான்ட்டு. நாளா கண்டுக்கவே இல்ல, அவர் ஏதோ சொல்லிட்டு இருந்தா நானும் கவனிக்கவே இல்ல அப்படின்னு வந்து 44 கேம்ல 46 கோல் 12 அசிஸ்ட். வா, ஹாரி கேன் திஸ் இஸ் ஒன் அவுட்ரேஜியஸ் சீசன். அவனையே ப்ளேம் பண்ண முடியாது. நீ வந்துட்டு பாயன் ஜெயிக்கல, கேன் போனதால தான் சொல்றாங்க. அவன் தான் எல்லா வேலையும் பண்ணிக்கிட்டு இருக்கான்டா. மோர் தென் 1 கோல் பெர் கேம்டா அது. அதெல்லாம் வந்து இன்கிரெடிபிள் ஸ்டாட். ஒரு டைம்ல வந்துட்டு லெவாண்டோஸ்கி பண்ணிட்டு இருந்ததா, இவனே பண்ணிட்டு இருக்கான். அவர் ரீப்ளேஸ்மென்ட் ஆனது சான்ஸே கிடையாதுடா. சீ ஹேட் a சூப்பர் கேம். அதுவும் ஹாரி கேன் அகைன் ஒரு கோல். அண்ட் தென் ஃபைனலி நல்லா போயிட்டு லிட்டரலி அந்த வெயிட்டிங்ல 9 minutes left நினைக்கிறேன். ஃபுல் லைக் 90 minutes வரது. கரெக்ட். அப்ப வந்து கிம் மின்ஜே வந்துட்டு நாங்க ஒரு ஃபன் பண்ணலாமா அப்படின்னு வந்துட்டு தேவையெல்லாம் கட்டி பிடிச்சு விட்டான்டா. ஏதோ ராட்ரிகோ போறப்ப வந்துட்டு சம்பந்தமே இல்லாம. அதான் வந்து இந்த பாயன் ஃபேன்ஸ் சொல்றாங்க, எவ்ரி இயர் வந்துட்டு இந்த மாதிரி ஏதாச்சும் ஒரு கேனத்தனமா ஒரு பிளேயர் பண்றான். இந்த வருஷம் அந்த கிம் மின்ஜே பண்றான். வழக்கமா ஓப்பமக்கானவா ஓப்பமன் காரணம். போன வாட்டி நம்ம மான் சிட்டி கேம் அவர் வந்துட்டு நாங்க போடுறோம்னு சொல்லிட்டு அவன் தனியா ஒரு கேம் ஆடிட்டு இருந்தான். அகேன்ஸ்ட் பார்சிலோனா அவனே ஆடிட்டு, அகேன்ஸ்ட் பாயன் அவனே ஆடிட்டு இருந்தான். தனியா ஒரு கேம் ஆடிட்டு இருந்தான். அந்த மாதிரி கிம் மின்ஜே இந்த வாட்டி ஒரு ஃபன் பண்ணி இல்லாம ஒரு பெனால்ட்டி கொடுத்துறாரு. அதுல முல்லர் வந்து போஸ்ட் மேட்ச்ல சொன்னா we are incredibly disappointed with this game அப்படின்னு. ஏன்னா ரியல் மேட்ரிட் you need a lead ரா, அட்லீஸ்ட் ஒரு கோல் லீடாச்சு வேணும்டா. ஆமா கண்டிப்பா அது ஒன்று இருக்கு. பட் வினிஷியஸ் இந்த கோல் போட்டதுல இருந்து இன்னொரு ஸ்டார்ட் என்னன்னா, இஸ் த ஹையஸ்ட் ஸ்கோரிங் பிரேசிலியன் இந்த நாக் அவுட் ஸ்டேஜஸ் ஆஃப் UCL. சோ he surpassed நேமார். நிறைய பேர் கேக்குறாங்க is he better than நேமார் already or will he become better than நேமார்? நீ கேக்கலாம், இது ஒரு நல்ல क्वेश्चन தான். ஏன்னா நீ ஸ்டாட் வைஸும் பார்க்கலாம், பிளஸ் மேபி ஒரு 2-3 இயர்ஸ் தான்டா பீக். பார்சிலோனா ஜெயிச்சான் UCL வேற. பட் அவங்க நீ வந்து பிளேயிங் வைஸ் தான் நீ கம்பேர் பண்ணாம ஸ்டாட் வைஸ் பார்த்தனா மேபி இஸ் கெட்டிங் தட் வினிஷியஸ் டெஃபினெட்லி. இது வந்து நீங்க என்ன நினைக்கிறீங்கன்றது கமெண்ட்ஸ்ல போடுங்க. ஆமா, நீ சொல்ல சுபாஷ். இப்போ ரியல் மேட்ரிட் இப்ப நான் பேசின வரைக்கும் இந்த கேம்ல இருந்த மாதிரியே தெரியல. ஆனா எப்படிடா அவங்க இப்படி பண்றானுங்க? That is the aura of Ancelotti. பெரஸ் வேற இருந்தாரு ஸ்டாண்ட்ஸ்ல. அவர் வந்து ஒண்ணுமே இல்ல, கோல் அடிக்கிறானா அப்படியே பொறுத்தே பாக்குறாரு. எப்படிடா இவனால முடியுது? லைக் ஒரு கோல் அடிச்சா கூட ஒரு எக்ஸ்பிரஷன் இல்ல, ஒரு சந்தோஷம் இல்ல, ஒரு துக்க கோல் போனா துக்கம். எத்தனை சாம்பியன்ஸ் லீக் வச்சிருக்கானுங்க அவங்களுக்கு, சாம்பியன்ஸ் லீக் கோலவுனே இருக்குது. சத்தியமா சொல்றேன், அந்த அளவுக்கு மென்டாலிட்டில வேற எந்த கிளப்புக்குமே வர வாய்ப்பே இல்ல. அதாவது எனக்கு புரியலடா. ஜோட் பெல்லிங்ஹாம் இப்ப போயிருக்கான்டா, அவனோட மென்டாலிட்டி பாரு இப்ப இந்த கிளப்ல. அவன் கரெக்ட் தான் நீ சொல்றது. ஆனா நீ ஹைப் குடுக்குற அளவுக்கு நல்லா ஆடல. அவன் வந்து சாம்பியன்ஸ் லீக் அவன் நல்லா ஸ்டிங்கரா கொடுத்துட்டு இருக்கான். அவன் எல்லாரும் ப்ளேம் பண்றானுங்க. பயப்புல அவன் மேல போக்கஸ் பண்றதால தப்பிச்சிட்டு இருக்கான். பாப்போம் நீ எவ்வளவு நாள் தப்பிக்கிறான். நம்ப முடியலடா ரியல் மேட்ரிட் எப்படித்தான் இதை பண்றானுங்க, எனக்கு சாத்தியமே இல்ல. பட் நீ மனுஷனே இல்ல தெரியுமா. எண்ட் 2-2 கோயிங் இன்டு தி செகண்ட் லெக் பா. அட்வான்டேஜ் யாருக்கு? அட்வான்டேஜ் ஃபார் ரியல் மேட்ரிட். ஏன்னா ஏன் சொல்றேன்னா, செமி ஃபைனல்ஸ்ல வந்துட்டு அவங்க அட் ஹோம் ஆடுறது வந்துட்டு they have never lost in a long time ஆங்க. சோ அது வந்துட்டு நீ வந்து வாடா பாத்துக்கலாம்னு கூட்டிட்டு போறானுங்க. என்ன பண்ண போறான்னு தெரியல. டூக்கல் இஸ் ஆல்சோ நெவர் லாஸ்ட் a semi final in his career.
எப்படி ம். நீ உன சொல்லுங்க நாங்க உன சொல்லுவோம்ல. எத்தனை times அவன் 14. டோட்மெண்ட் இல்ல எனி செமிஃபைனல் இன் இஸ் கரியர் ஓஹோ 14 செமிஃபைனல்ஸ் ஆடி இருக்கானாமா. எதுவுமே சொல்றேன் அவன் டோட்மெண்ட்ல கோச் பண்ணா செல்சி பாயர்ன் PSG. பிஎஸ்சி ஓகே ஓகே சோ அதனால தோத்ததே இல்லையாமா. இது வந்து இந்த இம்மூவபிள் ஃபோர்ஸ் இல்ல அன்ஸ்டாப்பபிள் ஃபோர்ஸ் மூவ் ஹிட்ஸ் அண்ட் இம்மூவபிள் ஆப்ஜெக்ட் மையல அது மாதிரி ஒரு கான்டெஸ்டா இருக்க போது. இந்த கேம்ல வந்து ஆக்சுவலா நிறைய ட்வீக்ஸ் பண்ணாங்க. பட் அது வந்து டாக்டிக் அனாலிசிஸ்ல போயிடும். அது நம்ம வேற இடத்துல வச்சுக்கலாம். பயங்கரமா இருந்துச்சு இந்த கேம். நீங்க வந்து சீரியஸா உட்காந்து மறுபடியும் பாத்தீங்கன்னா உங்களுக்கு புரியும் நிறைய விஷயம். பட் ரெண்டாவது கேம் போயிருவோம். எனக்கு ஃபர்ஸ்ட் கேமோட ரெண்டாவது கேம் தான் பிடிச்சது. ஓகே. ஆனா இதுல என்ன எனக்கு ஃபன் ஃபேக்டர் தோணுச்சுன்னா, ரெண்டு டீமும் ஒரே மாதிரி ஆடுறாங்களா. எவனாலையும் கோல் அடிக்க முடியல. சான்ஸ் மேல சான்ஸ் எத்தனை சான்ஸ் வந்தது. எவனாலையும் கோல் வந்து மிஸ் பண்ணிக்கிட்டே இருக்கானுங்க. அப்புறம் வந்துட்டு மிட்ஃபீல்ட் இருந்து ரெண்டு டீம்லயுமே மிட்ஃபீல்ட்லாம் கிடையாது. தூக்கி அடிச்சு விடு விங்கர்ஸ் தான் பாத்தோம். தூக்கி அடிக்க பிஎஸ்சில அதுதான் மிட்ஃபீல்ட்லாம் கிடையாது. விங்கர் டெம்பலே கூட எம்பாப்பே கூட டோர்னமென்ட்க்கு அத விங்கர் கூட அவன் தான் பண்ணிப்பான். அடேமியோ சான்சோ எவனாச்சும் ஒரு வாளைய பண்ணுவான்னு கொடுத்துற வேண்டியது. ஒரே டாக்டிக்ஸ் ஆடுறானுங்க. அவ்வளவுதான் ரெண்டு பேருமே. ஆனா இந்த சமயத்தில் எரிக் டென் ஹேக் இந்த மட் ஏன்டா என்ன கேம்டா சான்சோ அப்ரிசியேஷன் சொல்லியாகணும். சான்சோ அப்ரிசியேஷன் ஃபேக்ட்னா வந்துட்டு the highest take on any player has taken in the Champions League knockout stage. So வந்துட்டு successful ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல நீங்க 7 டேக் ஆன்ஸ் முடிச்சிருக்கான். சோ வந்து ஹையஸ்ட். எனக்கு இந்த கேம்ல வந்து அவனோட அட்டாக்கிங் ஒரு பக்கம்டா. பால விட்டுட்டா உடனே போய் அவனே வாங்கிட்டு வந்தான்டா பால. டிஃபென்ஸ்லாம் பயங்கரமா பண்ணான். யாரா எங்கடா இருந்த ஸ்பீட் என்ன இது? என்னமோ do you think he's trying to prove himself? ஏனா டார்ட்மண்ட் வந்து இந்த வாரத்துல ரூமர் வந்துச்சு. we are trying to make it permanent. அவனும் சரி மேட்சனும் சரி ரெண்டு பேருமே நாங்க ட்ரைங். so do you think this is one? இது அவன் பண்றது ஓகே. இது பண்றதுனால அவனுக்கே பேக் ஃபயர் ஆகும். பையன் நல்லா ஆடுறானே. அப்ப வந்து ட்ரான்ஸ்ஃபர் அதிகமா கேட்பானுங்களோ யுனைட்டட். நல்லா ஆடுறனா சரி ஓகே கம்மியா வித்துருப்பானுங்க. அவனுக்கு ரொம்ப அதிகமான வேஜஸ்டா. யுனைட்டட் வித்தாலும் வித்துருவாங்க. அது கரெக்ட் தான். வேணா டு கிளியர் அப் தி ஸ்பேஸ். இஸ் இட் பர்த்? இங்க பாருங்க ஆல்ரெடி டென்னாக் வந்துட்டு இந்த ரொனால்டோ துரத்தி விடுறன்னு ஒரு பிளண்டர் பண்ணியாச்சு. அடுத்தது சான்சோவோ when they need wingers. பிளண்டர்னு சொல்லாத சுபாஷ் ரொனால்டோ. டேய் உண்மையே அவன் you think he was the problem? 18 goals scored in the Premier League. அவன் இருக்கிறப்ப அவன் எப்படிடா ப்ராப்ளம்? அவன் எல்லாரும் யுனைட்டட் ஃபேன்ஸ் அக்ரி பண்ணிட்டாங்க. சோ நீ வந்து இப்ப டாக் பிளேயர்ல யூஸே கிடையாது. இல்ல கரெக்ட் தான். பட் ஐ திங்க் அவன் போனதுக்கு அப்புறம் தான் ஒண்ணுமே பண்ணல யுனைட்டட். ரொனால்டோ வாஸ் நெவர் தி ப்ராப்ளம். அதே மாதிரி சான்சோக்கும் நடக்குமா? ஏன்னா எஸ்பெஷலி அவங்களுக்கு ரைட் விங் ப்ரொஃபைல் தேவை. கிரீன்வுட் வந்துட்டு மடிய இல்ல அது விக்ரன் பேசிட்டாங்க. ரைட் விங் ஆந்தனி தலபதி என்ன பண்றாரு எல்லாருக்கும் தெரியும். இப்போ வந்து சான்சோ ஒரு ஆப்ஷன் இருக்கிறப்ப எதுக்கு இது வேஸ்ட் பண்ணனும்? நாங்க எரிக் டென்னா கூட பேச மாட்டோம்ப்பா. விட்டுட்டு நம்ம வந்து இந்த ஒரு பிளேயரா கன்சிடர் பண்ணீங்கன்னா அகைன் இட்ஸ் a very good profile to keep. நோ நாங்க சண்டை போட்டோம். நாங்க இனிமேல் கூப்பிட மாட்டோம். அதிகாரிங்கனால ஆப் ஆயிட்டான். உங்க லாஸ் தான். அவனுக்கு என்ன லாஸ்? அவன் ஜாலியா போய் டாட்மண்ட்ல வர யூசிஎல் செமிஃபைனல்ஸ் ஆடி ஆமாண்டா. அவன் ஒண்ணு இன்னொன்னு சூப்பர் கேம் மார்சல் சபிட்சர் போன வருஷம் யுனைட்டட் லோன் பிளேயர். ஆமா அவரும் வந்து சரியான பெர்ஃபார்மன்ஸ். பட் யா ஃபர்ஸ்ட் கோலை பத்தி பேசிடுவோம். அதாவது அது ஒன்லி கோல். சோ ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல வந்துட்டு அங்கங்க ஃபுல்லி ஆக்சுவலா டாட்மண்ட் தான். பிஎஸ்சி ஆன் டார்கெட்டே இல்ல. ஆமா இது வந்து சூப்பரான ஒரு டிஃபெண்டர் ஒரு லாஃப்டட் பால் தான். அந்த ஃபுல் ஃபர்ஸ்ட் டச் ஐயோ ஸ்லோ மோஷன்ல பார்த்தோன்னா ஒரு போயிட்டு இன் மோஷன் மாதிரி இருக்கும். அப்படி ஃபர்ஸ்ட் டச் எடுத்த உடனே ஸ்ட்ரைட்டா முன்னாடி லேண்ட் ஆகுது. என்னடா டச் இதுன்னு இருந்துச்சு. அப்படியே வந்துட்டு செகண்ட் வந்துட்டு லெஃப்ட்ல வந்து ஒரு கேனன் பால் அடிச்சிட்டாங்க. கேன் வி ப்ளேம் டானருமா? ஏன்னா நியர் போஸ்ட் இல்லடா இது ஃபுல் ஸ்பீடா. இதெல்லாம் வந்து நீ சேவ் பண்றது வாய்ப்பே இல்ல. ரொம்ப கஷ்டம். அது முன்னாடி கொஞ்சம் நல்லா சேவ்ஸ் வர பண்ணான். அதுக்கு அப்புறமும் பண்ணா. இந்த கோல் விட்டதுக்கு அப்புறமும் வந்து மார்சல் சபிட்சரோட ஷாட் எல்லாம் செமையா சேவ் பண்ணா டானருமா. எனக்கு இந்த இது நியர் போஸ்ட் கீப்பர் நியர் போஸ்ட் விடக்கூடாதுன்னு யோசிச்சேன். ஸ்பீடு மேபி நமக்கு தெரியல. அவன் இருக்க ஹைட்டுக்கு வந்து யோசிச்சு பாரு. இவ்வளவு டக்குனு குதிக்கணும்னா கஷ்டம் தான். பட் ஆஃப்டர் தட் இன்சிடென்ட் வந்துட்டு ஐ திங்க் தே ஹேட் a couple of chances. ஆனா ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்துட்டு ஃபுல் டாமினேஷன் டாட்மண்ட். செகண்ட் ஹாஃப் போகுது அப்படியே ஒரு மாற்றம் நடக்குது. அதான் எனக்கு புரியல. என்னடா பண்ணிட்டு இருந்தீங்கன்னு இருந்துச்சு. இப்ப மட்டும் எப்படி ஆடுவாங்க? சோ பிஎஸ்ஜி வந்தாங்க. என்ன மாத்துறாங்கன்னு தெரியல. உள்ள போய் ஃபுல்லா பால் பொசிஷன் பிஎஸ்ஜி தான் செகண்ட் ஹாஃப்ல. எடுத்தா நீ சொல்ற மாதிரி டேய் டெம்பலே பாரு பால தூக்கி போடு, டேய் எம்பாப்பே பாரு பால தூக்கி போடு, மிட்ஃபீல்ட் எல்லாம் வேணாம் ஸ்ட்ரெயிட்டா அங்க பால தூக்கி போடு அப்படின்னு முடிவு பண்ணிட்டானுங்க இந்த ஆஃப் ஃபுல்லாவே. அப்புறம் ஒரு பயங்கரமான ஒரு 5 செகண்ட் ஸ்பெல்ல அது அந்த டபுள் போஸ்ட் சரியான பிளே. அது as usual அவனோட என்ன சொல்றது அந்த லீனிங் ஷாட் அந்த ட்ரேட்மார்க் எம்பாப்பே ஷாட் ஒன்னு போட்டாரு. அது போஸ்ட்ல வந்தனே மறுபடியும் வந்து அகிமிக்கு வந்தது. அகிமியோ போஸ்ட் அடிச்சாரு உடனே. ஒரே நீ சொன்ன மாதிரி அந்த 5 செகண்ட் பாசிங்ல அது இருந்துச்சு. அப்புறம் வந்து டெம்பலே செம்மையான ஒரு பால கொடுத்தா. ஃபேப்ரியன் ரூயிஸ் 3 அடி
ஒரு ஹெட்டரை தூக்கி ஆன் டார்கெட் கூட இல்ல. 2 வாட்டி பண்ணாம அதை ஒன்னு வந்துட்டு அதான் ரொம்ப க்ளோஸ்ல மிஸ் பண்ணா, இன்னொரு வாட்டி அதே மாதிரி வந்தது, அதையும் மிஸ் பண்ணிட்டாரு. ஃபேபியன் ரூயிஸ் ஹெட்டரே வராது, இதுவே அடிக்க மாட்டேன்னு அவன் போயிடுவான். அதுக்கப்புறம் வந்து பிஎஸ்ஜிக்கு வந்து சொல்ல போனா நம்ம ஜேடன் சான்சோ சொன்ன மாதிரி பிஎஸ்ஜிக்கு வந்து பார்கோலா வந்து அட்டகாசமான கேம். நான் எதிர்பார்க்கவே இல்லை, என்னடா பையன் இப்படி ஆடுறான் இந்த கேம் அப்படின்னு சொல்லிட்டு நான் பார்த்துக்கிட்டு இருந்தேன். இட் வாஸ் ரியலி குட். வாட் டு வி சே அபவுட் எம்பாப்பேடா? இப்போ போஸ்ட் அடிச்சிருக்கான், கேம்ல பெருசா இன்வால்வ்மெண்ட் இல்ல. ஆமா, எம்பாப்பே விட எனக்கு தெரிஞ்சு நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரி டெம்பலேக்கு தான் நிறைய பால் இருந்துச்சு. he was the one who was creating and shooting. அவனுக்கும் நல்ல சான்ஸ், லைக் லாஸ்ட் ஒரு 5 மினிட்ஸ்ல வந்துட்டு இன்சைட் த பாக்ஸ் வந்து ஒரு நல்ல பால் கொடுத்தானுங்க, அதே தூக்கி மேல அடிச்சிட்டான். மறுபடியும் ஒரு ட்விஸ்ட் போடுவான் இந்த மாதிரி. அதுவும் ஃபார்மேட் தானே டாட்மெண்ட், போட்டுட்டு மறுபடியும் சிரிச்சிட்டே ஜாலியா என்ஜாய் பண்ணுவான். நானும் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன் அடிப்பாட்டு, அதையும் அடிக்கல அவன். பட் அது மட்டும் இல்லாம டாட்மண்டுக்கும் சான்ஸ் இருந்தது. ஆமா, அந்த ஃபுல் குரூக்கு வந்து சான்சோ சரியான ஒரு ட்ரிபிள் பண்ணி கொடுத்தான், அதை தூக்கி வெளில அடிச்சான். கரெக்ட்டா கொடுத்தான்டா, கீப்பர் கூட இல்லடா அந்த இடத்துல, சும்மா தட்டி விட்டு இருந்த கோல்ரா. அதுதான் நான் சொல்றேன். சோ வந்து 2 பேருக்குமே சான்ஸ் கிடைக்குது. ஓகே, நான் என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணலையோ அது நடந்துச்சு. இந்த மாதிரி லோ ஸ்கோரிங் வின் வந்து நான் எக்ஸ்பெக்ட் பண்ணல. ஆமா, ஆனா பொட்டன்ஷியல் நியாயப்படி 3-4 கோல் 2 டீம் போட்டுருக்காங்க. என்ன டிசப்பாயிண்ட் பண்ணிட்டீங்கடா நீங்க? தட் இஸ் வெரி ட்ரூ. பட் இந்த கேம் வந்து 1-0 முடிஞ்சது. கோயிங் இன்டு தி செகண்ட் லெக் பிஎஸ்ஜி வந்துருவாங்கன்னு நினைக்கிறியாப்பா? இது ஆக்சுவலா அது வெரி ஓப்பன் கேம். நம்ம வந்து இதுல இருந்து நமக்கு தெரிஞ்சிருச்சு, இதுதான் நம்ம சாம்பிள் டேட்டா வாங்கலாம், அந்த மாதிரி காமிச்சானுங்க. இந்த மாதிரி தான் இங்க பாரு 2 டீமுக்கும் வந்துட்டு டிஃபரன்ஸ் வரல. ஆனா வந்து உங்களுக்கு சான்ஸ் கிரியேட் பண்ண தெரியுது நல்லா. சோ வந்து யார் அன்னைக்கு வந்து யார் ஃபினிஷ் பண்றீங்களோ இவங்க இந்த கேம் அப்படிங்கிற நோ அட்வான்டேஜ். இந்த ஒன்னு இல்ல அட்வான்டேஜ் கிடைக்க முடியாது. ஓகே, பிரெடிக்ஷன்ஸ் பா. who will go through to the final? I think Dortmund will go through. எனக்கு டாட்மண்ட் தான். அங்க ராயல் மெட்ரிட் பா. என்னடா இது யோசியே பார்க்க முடியாது. ரியல் மேட்ரிட் டாட்மண்ட் ஃபைனல்ஸ் வந்து நடந்ததான்னு ஞாபகம் இல்ல. பட் வந்து இது ரொம்ப வித்தியாசமான கேமா இருக்க போகுது. பட் யா, டாட்மண்ட் ஐ திங்க் they deserve also டா. It's been a really long 10 வருஷம் ஆச்சுடா அவங்க ஃபைனல் போனாங்கன்னா வந்து only for my தளபதி ராயஸ், என்னோட மோஸ்ட் லாயல் பிளேயர். அவர் வந்து ஒரு கொடுத்தா நல்லா இருக்கும். நான் இதே மாதிரி தான் ஒரு வாட்டி பாயரோட போறானுங்க, தோத்து போயிட்டானுங்க. அதுவும் லண்டன்ல தான், லக்கே கிடையாது. அதுவும் லண்டன்ல தான். இந்த தடவை அதே மாதிரி பயர் டாட்மண்ட் அதே லண்டன்ல வந்துச்சுன்னா கொடுமையா இருக்கும். லக்கில இருந்து மோஸ்ட் அன்லக்கியா மாறிடுவாரு, மோஸ்ட் லாயல் இருந்து மோஸ்ட் அன்லக்கியா மாறிடுவாரு. ஆமா, நான் வந்து ராயல் மெட்ரிட் அண்ட் டாட்மண்ட்ங்கறேன். தளபதி டாட்மண்ட் அண்ட் அதேதான் ராயல் மெட்ரிடே தான். நீங்க என்னன்னு சொல்லிட்டு நிறைய பேர் என்ன சொல்றாங்கன்னா, இந்த மாதிரி அந்த டர் கிளாசிக்கர்னு வர்றாங்களா, அத வந்துட்டு ஃபைனல்ஸ் லாஸ்ட் செட் ஆஃப் யூசிஎல் ட்ரெடிஷனல் ஸ்ட்ரக்சர்ல இது அப்போ வந்து ஒரு ஃபிட்டிங் எண்ட் வந்துட்டு டாட்மண்ட் வெர்சஸ் பாயர்ன் முடிக்கிறது நல்லா இருக்குன்னு ஃபேன் சொல்றாங்க. இல்ல எம்பாப்பே டார்பி ஆயிருமா? எம்பாப்பே டார்பி எப்படி ஆகும் கூடிய சீக்கிரம் தெரியும். ஓல்ட் கிளப். எஸ் எஸ் எஸ். ஓகே, நீங்க நினைக்கிறீங்க சொல்லி கமெண்ட்ஸ்ல போடுங்க. மறுபடியும் மீட் பண்றோம். பட் லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் டு தி சேனல். Thank you so much for your support. கூடிய சீக்கிரம் மீட் பண்ணிட்டு